ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நித்திஷ் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் அட்சய திருதியை எப்படி நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னே ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. அதுக்காக இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுவீங்களா, டெய்லி க்ளீன் பண்ண மாட்டிங்களான்னு கேட்காதீங்க. டெய்லி க்ளீன் பண்ணுறது தான். குட்டீஸ் இருக்கிறதுனால குப்பை பிச்சு பேப்பர்லாம் பிச்சு போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேப்பர் பிச்சு போட்டிருக்காங்கன்னு. ஃபுல்லாக மண், என்ன அந்த காற்று அதுக்கு மண் நிறையா, வீடு ஃபுல்லாக மண். எவ்வளோ கூட்டினாலும் குப்பை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், எவ்வளோ குப்பை பாருங்கள். இது ஒரு ரூம் கூட்டியாச்சு. அடுத்து இன்னொன்று சாமி ரூமு. இதுதான் சாமி ரூமு. இந்த சாமி ரூமை இப்போ நம்ம க்ளீன் பண்ணுவோம். எப்பவுமே தொடச்சி நீட்டாக தான் இருக்கும் சாமி ரூமை. இப்போ தான் எல்லாமே இங்கே இருக்குது. அது நேற்று ஊதுபத்தி கொளுத்தின போக அப்படி இருக்குது. இது உளுந்து பயிர் வகையெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க எங்கள் அத்தை. எதுவுமே கொண்டு அந்த ரூமில் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் நாங்களாம் மென்சஸ் ஐட்டம்னா அந்த இதெல்லாம் தொடக்கூடாது, தொட்டால் பூச்சி பிடிச்சி போயிருங்கிறது எங்கள் அத்தையோட நம்பிக்கை. அதனால் நாங்கள் அதில் தலையிட மாட்டோம். நாங்களும் அதை தொட மாட்டோம், தள்ளி வந்துடுவோம். அதனால் அதை சாமி ரூமில் தான் வச்சுருப்பாங்க. இது இன்னொரு ரூமை க்ளீன் பண்ணுறோம். இதுவும் அப்படி இதில் அதிகமாக குப்பை இருக்காது. ஏன்னா அந்த ரூமில் தான் குட்டீஸ் நிறையா வருவாங்க. இங்கே அவ்வளோக்காக வர மாட்டாங்க. அந்த ரூம் அதிகமாக இது பண்ணுறதுக்காக வர மாட்டாங்க. அதனால் சீக்கிரமாக கூட்டியாச்சு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பஸ்ஸுக்கு கிளம்பணும். எனக்கு 8:50க்கு பஸ்ஸு. நான் அதுக்குள்ளார நான் கிளம்பி ஆகணும். அதான் இப்போ அவசர அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கூட்டிகிட்ருக்கேன். குப்பை, பேப்பரு, பை, பூ என்னென்ன கிடக்கு பாருங்கள் வீட்டுக்குள்ளார. நான் கிச்சன் எல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சதுனால குப்பை கம்மியாக இருக்குது. இது சாப்பிட்ட பலாப்பழம் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு தான் இப்போ அடுப்பு சுத்தம் பண்ணுவோம். நைட்டே சுத்தம் பண்ணியிருக்க வேண்டியது. அப்படியே படுத்தாச்சு. லேட்டாகிடுச்சு வந்தது. அதனால் அப்படியே படுத்தாச்சு. அடுப்புலாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதிகமாக கிச்சன்லாம் அந்தளவுக்கு ஆயில் படிஞ்சோ இதெல்லாம் இல்லை, சுத்தமாக தான் இருக்கும். எங்கள் அத்தை சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஏன் நீங்கள் சமைக்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. நான் சமைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். எங்கள் அத்தை தான் நிறையா சமைப்பாங்க. எங்கள் அத்தை தான் கிச்சன் எல்லாமே. எங்கள் வீட்டில் ஃபுல்லாமே எங்கள் அத்தை தான். அதனால் அவங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்தாவே அது பெரிய பலங்க. நீ சொல்ல வேலை செய்கிறதுக்காக மட்டும்தானு சொல்லாதீங்க. அப்படி இல்லை, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அத்தை தான் எல்லாமே ஃபுல் மெயின்டெனன்ஸு. எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஃபுல்லாக அது எல்லாமே அவங்களே தாங்க. இப்போ நான் சுத்தம் பண்ணுறேன். இன்றைக்கி சுத்தம் பண்ணுவோம் அப்படிங்கிறது சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோக்காக சுத்தம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, சுத்தம் பண்ணுறது தான். பாருங்கள் ஹால் அங்கங்கே அப்படியே சோபா மேலே சாப்பிட்டுட்டு அப்படியே பிஸ்கட்டு, தலகாணி எல்லாம் அங்கங்கே அப்படியே போட்டு போயிருக்காங்க. டீ குடித்தாங்க. இப்போ தான் எல்லோரும் எழுந்திரிச்சாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே போட்டு போயிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கூடக்குள்ளே பார்த்தீங்களா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. அதை ஒரு ரப்பர் பேண்டு கூட போட்டு போய் வைக்கல. அது நமுந்து போச்சுன்னா எப்படி சாப்பிட்றது? தலகாணி 3 குட்டீஸ் படுத்துருந்தாங்க. அதை அப்படியே போட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் மடித்து வைக்கணும். மடித்து வச்சுட்டு இப்படி தான் உங்கள் வீட்லேயும் இருக்குமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் கூட்டுவாங்க. இப்போ பாருங்கள் சோபாக்குலேருந்து வரும் பாருங்கள் நிறையா. பார்த்தீங்களா? பேட்டு இன்னும் வரணுமே, நிறையா வரும். பல்லாங்குழி விளையாடுறது, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, நிறையா போட்டு வச்சுருக்குங்க. எதுவும் இல்லை போல் இருக்குது. எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் ஜாமான்லாம் காணோம்னா அங்கெல்லாம் எங்கேயுமே தர வேணாம். சோபாவுக்கு பின்னாடி, டிவி ஸ்டாண்டுக்கு அடியில், பீரோக்கு அடியில் இங்கெல்லாம் தேடினாவே நமக்கு பாதி பொருள் கிடச்சிடும். எல்லாம் மக்கள் பண்ணுற வேலை தான், நம்ம குட்டீஸ் பண்ணுற வேலை தான் எல்லாமே.
எப்படியோ கூட்டி குப்பை அள்ளியாச்சு. பாருங்க எவ்வளோ குப்பை பாருங்க. குப்பையும் கொட்டி அள்ளியாச்சு. அடுத்து நாங்கள் மாப் போட போகிறோம். இந்த ரூமை மாப் போட்டுருவோம். இந்த ரூமில் வந்து ஜில்லுன்னு இருக்கும். மேலே ஒரு கட்டடம் இருக்கிறதுனால இந்த ரூமில் வந்து ஹீட் அதிகமாக இருக்காது, மண் அதிகமாக சேராது, குப்பை அதிகமாக இந்த இதுக்கு வராது. இன்னொரு ரூமில் தான் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரூமில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது மண். இந்த ரூமில் மாப் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு சாமி ரூம் தான் மாப் போட்டுவேன். சரி, இந்த ரூமில் குப்பை இல்லை, அதனால் இந்த ரூமில் மாப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே சாமி ரூம் மாப் போட்டுட்டு அப்புறம் 2ம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போவேன். மாப் போட்டாச்சு. அடுத்து வந்து இந்த ரூமு, இந்த ரூம் மாப் போட்டாச்சு. அடுத்து பார்ப்போம். அது இந்த மாப்பு வந்து ஈரமாக இருந்தால் அது ஒரு ஸ்மெல்லு வரும் காயிலனா, அதனாலே சோப் போட்டு நல்லா இது பண்ணுற வேண்டியதாக இருக்குது. அது சாமி ரூம் மாப் போட்டோம். சாமி ரூம் மாப் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து சாமி ரூம் வாசப்படில் தடவணும். இது வந்து வழக்கமாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கிறது தான். எங்கள் வீட்லேயும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணால் வீடு ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக அந்த ஒரு தெய்வீக கலையாக இருக்கும். வீடு பார்க்கவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் மஞ்சளும் சிகப்புனாவே அது ஒரு அதில் இருக்கிற குணமே வேறு. அதனால் அட்சய திருதிக்கு கோயிலுக்கும் நகை கடைக்கும் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா எனக்கு நேரம் இல்லைங்க. அட்சய திருதிக்கு கோயிலுக்கு போகவும் நகை எடுக்க போகவும் இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. அப்போ நேரம் இருந்தால் போவீங்களான்னு கேட்காதீங்க. நேரம் இருந்தாலும் போக முடியாது. ஏன்னா பணம் வேணும்ல, அதனால் போக முடியாது. அதனால தான் நான் இப்போ சாமி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம சாமி கும்பிட்டுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காலத்துலேயும் அட்சய திருதிக்கு எல்லாம் நகை எடுத்தாங்களா இது பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலத்தில் இந்த மாதிரி அட்சய திருதியை வந்து எந்த தாத்தாவும் பாட்டியும் எந்த இவங்களும் கொண்டாடுன்னு எனக்கு தெரியலை. எங்கள் சைட்லாம் இப்படி பண்ணது கிடையாது. இதுனா இப்படி இல்லை, நகை எடுக்கிறது அட்சய திருதிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நகை எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பொறுத்து தான் அது நம்ம இருக்கணும். ஓகேவா? எனக்கும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. நகை எடுத்தால் நகை சேரும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. சாமி ரூம், ஏன்னா அதுதான் எங்கள் சாமி ரூமு. அடுத்து நம்ம உள்ளெல்லாம் மாப் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து வாங்க முன்னாடி வாசப்படிக்கு வருவோம். புதுசாக கட்டின வீடு. இதெல்லாம் மஞ்சள் இதெல்லாம் ஆனால் இப்படி போடும்போது ஏற்கனவே இருந்த மஞ்சள் குங்குமத்தோட அப்படியே போடக்கூடாது. கழுவிட்டு தான் நம்ம எப்போவுமே வந்து அடுத்த இது வைக்கணும். சரிங்களா? இந்த மஞ்சளும் குங்குமம் வந்து அவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாகவும் சரி, ஆன்மீகத்தினாலும் சரி, அவ்வளோ நன்மை உள்ளது இந்த மஞ்சளும் குங்குமமும். சரிங்களா? எல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு வேறு கிளம்பணும். டைம் ஆகிட்டு வேறு இருக்குது. அதான் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் அவசர அவசரமாக இதுக்கப்புறம் மாப் போட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் கிளம்பணும். நான் அடுத்து வாசப்படி இது வந்து சாணி கரைச்சி போட்டு அந்த கீழ் வாசப்படியில் வந்து அது அப்படியே இருக்குது, மண்ணாக இருக்குது. அது மாப் போட்டோம்னா நல்லா இருக்காது. அந்த ஸ்டிக்கில் எல்லாம் ஒட்டிக்கும் மண். அடுத்த தடவை உள்ளே துடைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாப்பு. அதனால் நான் கையாலே எல்லாத்தையும் கழுவிட்டுருது.
நான் வாசல் மேலேயும் மாப் போடணும், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த கீழ் ரூமை மட்டும், கீழ் வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி விட்டுட்டு நான் கிளம்பணும். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் சுத்தம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் அது எனக்கு எப்பவுமே சுத்தம் பண்ணுவேன். மேலே மாடியெல்லாம் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை தான் சுத்தம் பண்ணுவேன். வந்து அரிசி மாவு கோலம், அரிசி மாவு இருக்குங்க, அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதில் தான் கோலம் போடுவாங்க. அவ்வளோக்காகலாம் நான் கோலம்லாம் பெருசாக போட மாட்டேன். தெரிஞ்ச அளவுக்கு போட்டு சுத்தமாக வச்சுப்பேன், அவ்வளோதான். ஆஹா ஓஹோன்னு கோலம் போட மாட்டேன், ஆனால் அருமையாக கோலம் போடுவேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் கோலம் போட்டுப்பேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் புள்ளி வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு மணி ஆயிரும். அதனால தான் சீக்கிரமாக குயிக்காக வேலை முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுருக்கேன். சட்னி அரைக்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் குளிக்கணும், குளிச்சுட்டு நான் கிளம்பணும். அதனால் கடன்னு வேலை பார்த்துட்ருக்கேன். மழை பெஞ்சதுன்னா இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். ஐயோ கொளுத்தி எடுக்குதுங்க வெயில். உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் எப்படி இருக்குது? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த இது வாசப்படிக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. நான் குங்குமம் வச்சுட்டு இருக்கேன். நம்ம வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாகவும் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ தான் நமக்கு வீட்டை சுத்தமாக வச்சுருந்தோம்னா இந்த ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வீட்டுக்காக செய்யும்போது நமக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நமக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். சொல்லப்போனால் தெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் எல்லாம் இருந்தோம். அப்போ உடனே தெய்வத்துக்கு எந்த ரூம் மேடம் கொடுக்குறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்களாம் கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன். எந்த ரூமும் தரமாட்டேன். இதுக்கு சாமி ரூம் இருக்குது, அவங்க அங்கே போய் இருந்துப்பாங்க. வரவங்க அப்படியே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கியா, சரி ஓகே நீ நல்லா இரு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த சாமி ரூமுக்கு குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ விளக்கு ஏற்ற போகிறோம். நம்ம விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு இப்போ குளிச்சுட்டு தான் போய் பூ பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வைக்கணும். நான் குளிச்சுட்டு போய் செம்பருத்தி பூ நிறையா பூத்துருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுருக்கேன். அது கூட விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். அந்த தட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இருங்க காட்டுறேன். அதுதான் முக்கியமான ஒன்றே, அதான் ஒன்று தான். எனக்கு இதெல்லாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சுன்னா இன்னும் நான் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்துருப்பேன். என்னால் முடியல. அதனால் என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு சாமிகிட்ட என் குடும்பத்தை காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்லி, எனக்கு இதெல்லாம் குறையில்லாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? உப்பு, மஞ்சத்தூள், துவரம்பருப்பு, புளி, வரமிளகா, அரிசி வைக்கணும். அரிசியும் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சுட்டு இதை எனக்கு குறைவில்லாமல் பார்த்துக்க கடவுளே, எனக்கு போதும், மீதி அதுக்கான உழைக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு, நான் தானாக நகையை வாங்கிக்குவேன். ஏன்னா உழைச்சோம்னா நம்மளே நகை வாங்கிக்குவோம். சரிங்களா? அதனால் எனக்கு இந்த சக்தியெல்லாம் எனக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். இதுதான் எங்கள் வீட்டை அட்சய திருதி. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.